இந்த கூண்டுல இருக்கிற ஒரு சில லவ் பேர்ட்ஸை பிடிச்சி நம்ம சிக்ஸ் வச்சிருக்க கூண்டுல விட்டுட்டு மறுபடியும் அதுல இருக்கிற ஒரு லவ் பேர்ட்ஸை பிடிச்சி இந்த கூண்டுல வந்து நம்ம விட போறோம். எதுக்குடா தேவையில்லாத வேலை, பேசாம பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். இந்த மாதிரி பண்றதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லவ் பேர்ட் சிக்ஸ் எல்லாமே பொறிச்சிருந்தாங்க. இப்போ எல்லா சிக்ஸுமே நெக்ஸ்ட் அவுட் ஆகி வெளியில வந்துருச்சு. இதுல என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் அவுட் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள மறுபடியும் பேரண்ட் லவ் பேர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து முட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. முட்டைங்க எல்லாமே பொறிக்கிற டைம்ல சிக்ஸும் ஒரே கூண்டுல இருந்தா அது நமக்கு ரொம்ப பெரிய தலைவலி தான். ஏன்னா கொத்திக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் புதுசா பொறிச்ச சிக்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி அந்த கூண்டுல விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே விட போறதுல ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நம்ம விட போறோம். உங்க யாருக்காவது லவ் பேர்ட் சேல்ஸுக்கு வேணா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சிக்ஸ் இருக்கிற கூண்டுல இருந்து நம்ம ஒரே ஒரு லவ் பேர்ட்ஸ் மட்டும் தான் பிடிக்க போறோம். அது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் தான். இந்த கூண்டுல இருக்க லவ் பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட பொறிச்சதுல இருக்கு. எல்லா லவ் பேர்ட்ஸுமே பேர் ஆயிருச்சு. இந்த ஒரு லவ் பேர்ட்ஸ் மட்டும் இன்னும் பேர் செட் ஆகாம இருக்கு. அந்த கூண்டுல இருந்ததுன்னா இந்த லவ் பேர்ட்ஸ் வந்து எவ்வளவு நாள் ஆனாலுமே பேர் ஆகாது. அதனால தான் நம்மளோட பேரண்ட் இருக்க கூண்டுல விட்டோம்னா ஏதாவது ஒரு மேல் கூட சேர்ந்து இது பேர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது எப்படி பிடிக்கிறது அப்படிங்கறத அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிருங்க.